நம்ம தூத்துக்குடி சைட்டோடைய டே 3ங்க இன்னைக்கு. இன்னைக்கு ஸ்ட்ரக்சர் எல்லாமே மவுண்ட் பண்ணி பேனலும் அசெம்பிள் பண்ணிட்டு, இன்வெர்ட்டரும் அதில ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அதில ட்ரஃப்பும் நம்ம போட்டு, கேபிள் இதுவும் போட்டுட்டு, டிசி ஒயரிங்கும் குடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா, நம்ம சிவில் ஒர்க் பண்ணிறலாங்க. சிவில் ஒர்க்ன்றது கீழ அந்த காலத்துக்கு, அதாவது ஸ்ட்ரக்சரோட லெக்குக்கு ஒரு காலத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சிவில் ஒர்க் பண்றது நல்லது. ஒரு அடிக்கு காலம் மாதிரி எழுப்பி பண்றது ரொம்ப நல்லதுங்க. எதுக்காகன்னா, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் குடுக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரக்சருக்கு. ஒரு புயல் காத்து வரும்போது ரொம்ப ஆடாது வைக்காது. அதுக்காக தான் நம்ம அத மெயினா குடுக்குறோம். அந்த காலமுமே ஸ்கொயரா இல்லாம ரவுண்டா போட்டா நல்லது. ஏன்னா ஸ்கொயரா இருந்தா 4 எட்ஜஸ் வந்துரும். நம்ம மாடிய யூஸ் பண்ணும்போது, நடக்கும்போது, வைக்கும்போது நம்மளுக்கு இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன பசங்கலாம் இருந்தாங்கன்னா, அது கொஞ்சம் டேஞ்சரா இருக்கும். ரவுண்டா போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இடிக்காது. இதே விஷயத்த ஒரு சில பேரு சிட் பேக் ஏரியா மாரியும் யூஸ் பண்ணிப்பாங்க. அது உங்களுடைய சாய்ஸ் பொறுத்தது. இதே விஷயம் ஒரு சில பேர் காலம் சின்னதா எழுப்பிட்டு கூட, அதுக்கு மேல கூட ஸ்ட்ரக்சர் வச்சு பண்ணலாம். ஸோ, இதே மாதிரி உங்க வீட்டுக்கும் சோலார் போடணும்னு நெனச்சீங்கன்னா, தமிழ்நாட்ல நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட ரெக்வயர்மென்ட் என்னன்றத பார்த்துட்டு, அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் நான் உங்களுக்கு பண்ணி தரேன். இப்ப தான் என்னோட பேஜ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கன்டென்ட் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.